ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் சதுர்த்த ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தேவர்களோடு அம்ச அவதார வர்ணனையாக்கும் இந்த அத்தியாயத்தில் நடக்கிறது. ஜனமேஜய மகாராஜா அவரோட டவுட்டுகளை எல்லாம் வியாசர்கிட்ட கேட்குறார். வியாசர் அதுக்கான ரிப்ளைய சொல்லுறார். விஷ்ணுவோடு பூர்ண அம்சம் സ്വീകരിച്ചുണ്ട് ശ്രീകൃഷ്ണനും, അനന്തനോട് അംശം സ്വീകരിച്ചുണ്ട് ബലരാമനും ജനിച്ച കാലനേമി அப்படிங்கிற ராட்சசன் கம்சனாயிட்டும், ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் இப்படி இருக்கிற அசுரர்கள் ராவண கும்பகர்ணர்களாயிட்டும், அதுக்கப்புறமா சிசுபாலன் தந்தவக்திரன் இப்படி இருக்கிற ராஜாக்களாயிட்டும் பிறந்தா. விப்ரஜித்தி அப்படிங்கிற அசுரன் ஜராசந்தனாயிட்டும், பிரகலாதனோடு தம்பி சம்ஹ்லாதன் சல்யராயிட்டும், பாஷ்கலன் அப்படிங்கிற அசுரன் பகதத்தனாயிட்டும், விஷபர்வாவு அப்படிங்கிற அசுரன் தீர்க்க பிரஜன் அப்படிங்கிற ராஜாவாயிட்டும், கலி துரியோதனாயிட்டும், துவாபரன் சகுனியாயிட்டும் பிறவி எடுத்தா. ஹம்சன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் ധൃതരാഷ്ട്രരായിട്ടും, യമധർമ്മൻ വിദുരരായിട്ടും, അഗ്നി ദൃഷ്ടദ്യുമ്നായിട്ടും, ചന്ദ്രപുത്രനാണ് സുവർച്ചസ് അഭിമന്യുവായിട്ടും, ഏകാദശ രുദ്രர்களோடு അംശത്താല് കൃപരായിട്ടും, ബൃഹസ്പതിയോട് അംശത്താല് ദ്രോണരായിട്ടും ജന്മം കൊണ്ട. പൗലസ്ത്യர்களான ராட்சசர்கள் നൂറ്റൊന്ന് ദുര്യോധനാദികളായിട്ടും, വിശ്വദേവതകളോട് അംശത്താല് പഞ്ചപാണ്ഡവர்களായിട്ടും, லக்ஷ்மி தேவியோடு அம்சத்தால பாஞ்சாலியாயிட்டும், திருதி சித்தி இப்படி இருக்கிற தேவ வனிதைகள் குந்தி மாதிரி இப்படிங்கிறவாளாயிட்டும் ஜனிச்சா. கஷ்யபன் வசுதேவராயிட்டும், அதிதி தேவகியாயிட்டும், தேவ வனிதைகள் கோபஸ்திரீகளாயிட்டும், நபும்சகமான குஹ்யன் அப்படிங்கிற கந்தர்வன் சிகண்டி ஆயிட்டும், அஷ்டவசுக்களோடு அம்சத்தால பீஷ்மர் அப்படிங்கிறவரும் ஜனிச்சா. சூரிய அம்சத்தால கர்ணனாயிட்டும், യമധർമ്മനോട് അംശത്താല യുധിഷ്ഠിരനായിട്ടും, വായുവോട് അംശത്താല ഭീമനായിട്ടും, ഇന്ദ്ര അംശത്താല് പാർത്ഥനായിട്ടും, അശ്വിനി ദേവതകളോട് അംശത്താല് നകുല സഹദേവர்களாയിട്ടും ജന്മം കൊണ്ട. മരുത്തുക്കളാണ് ദേവകളോട് അംശത്താല് സാത്യകിയും, ഗണദേവകളോട് അംശത്താല് വിരാടൻ, ദ്രുപദൻ, கிருதவர்மா இப்படி இருக்கிறவாளும் உண்டானா. அப்சர ஸ்திரீகள் ஸ்ரீகிருஷ்ணனோடு 16,000 மனைவிகளாயிட்டு ஜனிச்சா. இப்படி தேவாசுர கந்தர்வ அம்சத்தால பூமியில ஜென்மம் கிடைச்சவா எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கா. நகுஷன், யயாதி, புரு, பரதன் இப்படி இருக்கிற சந்திரவம்சத்துல இருக்கிறவாள் எல்லாம் தேவ அம்சத்துல இருக்கிறவாளும் ஆக்கும். ஒன்னாவது ஸ்லோகம். கிம் கிருதம் பாதகம் தேன பாலகேன பிதாமஹ யஜ்ஞாதமாத்ரோ நிஹதஸ்ததா தேன துராத்மனா. பிதாமகா அப்படின்னு ஜனமேஜயன் வியாசரை கூப்பிட்டு சொல்றது யாக்கும் பார்க்கிறோம். ஜனிச்ச உடனே கம்சனோடு கையால கொல்லற அளவுக்கு என்ன பாபமாக்கும் அந்த குழந்தை செஞ்சுது. ரெண்டாவது ஸ்லோகம். नारदोऽपि मुनिश्रेष्ठो
ஞானவான் தர்மதத்பர கதமேவம் விதம் பாபம் கிருதவான் பிரம்மவித்தமா. ரொம்ப ரொம்ப ஞானியாயிருக்கிற முனி சிரேஷ்டனாயிருக்கிற பிரம்மஞானிகளில சிரேஷ்டராயிருக்கிற தர்ம தல்பரனாயிருக்கிற நாரத மகர்ஷி எதனால இந்த மாதிரி ஒரு பாபத்தை செஞ்சார்? மூணாவது ஸ்லோகம். கர்த்தா காரயிதா பாபே துல்ய பாபௌ ஸ்மிருதௌ புதை சகதம் பிரேரயாமாச முனி கம்சம் கலம் ததா. பாபம் செய்யறவன், பாபம் செய்ய வைக்கிறவன், இவாளுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு பாப பலனாக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஞானிகள் எல்லாம் சொல்லறா. அப்படி இருக்கிறத நாரத மகர்ஷிய விட்டு துஷ்டனான கம்சனை இப்படி ஒரு பிரேரணை பண்ணினது எதனால? நாரத மகர்ஷி என்னத்தினாலேயாக்கும் துஷ்டனான கம்சனை இப்படி பிரேரணை பண்ணினது? பாபம் செய்யறதுக்கு தூண்டினது எதனால? நாலாவது ஸ்லோகம். சம்சயோயம் மகான்மேத்ர ப்ரூஹி சர்வம் சவிஸ்தரம் ஏன கர்ம விபாகேன பாலகோ நிதனம் கதா. எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப டவுட் எல்லாம் இருக்கு, எனக்கு டீட்டெயிலா சொல்லித்தாருங்கோ வியாசமுனே. என்ன கர்மதோஷத்தினாலேயாக்கும் அந்த குழந்தை வதிக்கப்பட்டது கம்சனோடு கையால, அதை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரஹம் எனக்கு இருக்கு பிதாமகா. அதெல்லாம் எனக்கு வர்ணிச்சுதாருங்கோ. ஜனமேஜயன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு வியாசர் அதுக்கான பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால வியாச உவாஜா. அஞ்சாவது ஸ்லோகம். நாரத கௌதுக பிரேட்சி சர்வதா கலஹ பிரிய தேவகார்யார்த்தமாகத்ய சர்வமேதச்சகாரஹ. பகவானோடு பல பல திருவிளையாடல் பார்க்கறதுக்கு ஆசை இருக்கிற நாரதர் ஒரு கலகம் உண்டானாதான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு தேவகாரியம் சாதிக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் இதெல்லாம் செஞ்சது. ஆறாவது ஸ்லோகம். நமித்யா பாஷணே புத்திர் முனேஸ்தஸ்ய கதாசன சத்யவக்தா சுராணம் ச கர்த்தவ்யே நிரதசுஜி. நாரத மகர்ஷிக்கு ஒருபோதும் பொய் சொல்லறதுல விருப்பம் கிடையாது. சத்தியம் மட்டுமே சொல்லற தேவர்களோடு நன்மைய நினைக்கிற முனியாக்கும் நாரத முனி. அதையும் மீறி இந்த நாரத மகர்ஷி ஏதாவது இப்படி அங்கேயும் இங்கேயும் சொல்லறார் அப்படின்னா அதெல்லாம் பகவான் பிரேரணை பண்ணிட்டாக்கும் சொல்லறது. ஏழாவது ஸ்லோகம். ஏவம் ஷட்பாலகாஸ்தேன ஜாதா ஜாதா நிபாதிதா ஷட்கர்பா சாபயோகேன சம்பூய மரணம் கதா. இப்படி 6 குழந்தைகளையும் ஜனிச்ச உடனேயே கம்சன் கொன்னான். 6வது குழந்தைகள் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆல்ரெடி அவளுக்கு கிடைச்ச சாபத்தாலேயாக்கும் ஜனிச்சதும் உடனடியா மரணம் அடைஞ்சதும். அதையும் தெரிஞ்சுக்கோ. 8வது ஸ்லோகம். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி தேஷாம் சாபஸ்ய காரணம்
ஸ்வாயம்புவேந்தரே புத்ரா மரீஜே ஷண்மஹாபலா. ராஜாவே, அந்த குழந்தைகள் சாபம் கிடைச்சதுனாலேயாக்கும் பிறந்த உடனே கம்சனோடு கையாலே இறந்து போச்சு. அந்த சாபம் என்னவாக்கும் அப்படிங்கிற கதையை நான் சொல்லுறேன், கேளு. சுவாயம்புவ மன்வந்தரத்துல மரீஜிக்கு ரொம்ப ரொம்ப பலம் இருக்கிற 6 புத்திரர்கள் இருந்தா. 9வது ஸ்லோகம். ஊர்ணாயாம் சைவ பார்யாயாம் ஆசன் தர்ம விஜட்சணா பிரம்மாணம் ஜஹசுர்வேட்ச சுதா யபிதுமுத்யதம். ஊர்ணா அப்படிங்கிற மனைவியில அந்த குழந்தைகள் ஜனிச்சா. அவ தர்ம கட்டுப்பாட்டுல இருந்தவாளாக்கும், அதர்மம் செய்யாம இருந்தவாளாக்கும். சொந்தம் புத்திரிய பிராபிக்கிறதுக்கு சிரமிச்ச பிரம்மாவை பார்த்து அவ சிரிச்சா. சரஸ்வதி தேவிக்கு பின்னால ஓடுற பிரம்மாவை பார்த்து அவ சிரிச்சா. பிரம்மா செய்யறது அதர்ம பிரவருத்தியாக்கும்னு தெரிஞ்சதுனாலேயாக்கும் அவ சிரிச்சா. 10வது ஸ்லோகம். ஷஷாபதாம் ஸ்ததா பிரம்மா தைத்யயோனிம் விஷந்த்வதா காலநேமி சுதா ஜாதாஸ்தே ஷட்கர்பா விஷாம்பதே. அப்போது பிரம்மா அவளை அசுரயோனியில போய் போறாங்கோம் அப்படின்னு சபிச்சார். பிரஜாபதியோடு அந்த சாபத்தால அந்த 6 பேரும் காலநேமியோடு புத்திரர்களாயிட்டு ஜனிச்சா. அந்த கர்ப்பஸ்த சிசுக்கள் 6 பேரும், ஷட் கர்ப்பர்கள் 6 பேரும். இங்க ஷட்கர்பா அப்படின்னா அந்த 6 கர்ப்பத்துல பிறந்த உடனே செத்து போன அந்த குழந்தைகள் 6 பேரும் காலநேமியோடு புத்திரர்களாயிட்டு அப்படி ஜனிச்சா. 11வது ஸ்லோகம். அவதாரே பரே தேதோ ஹிரண்யகஷிபோ சுதா ஜாதாஸ்தே ஞான சம்யுக்தா பூர்வசாபபயான்ருபா. ஜனமேஜய ராஜாவே, அதுக்கப்புறமா அவ 6 பேரும் ஹிரண்யகசிபுவோடு புத்திரர்களாயிட்டும் ஜனிச்சா. பூர்வ சாப பயம் காரணமாயிட்டு அவ 6 பேரும் ஞானிகளாயிட்டு இருந்தா. 12வது ஸ்லோகம். தஸ்மின் ஜன்மனி சாந்தாஸ்ச தபஸ்சக்ருத் சமாஹிதா தேஷாம் ப்ரீதோ பவத் பிரம்மா ஷட்கர்பாணாம் வராந்ததௌ. அந்த ஜென்மத்தில் அவ ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிறவாளா இருந்தா. கான்சன்ட்ரேஷனோடு கூடி தபசு செஞ்சு அவ செஞ்ச அந்த தபஸில் சாட்டிஸ்ஃபைடான பிரம்மா அவளுக்கு வரம் கொடுத்தார். பிரம்மா அந்த ஷட் கர்ப்பர்களுக்கு வரம் கொடுத்தத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அதனால 13வது ஸ்லோகம். பிரம்மோவாஜா ஷப்தாயூயம் மயா பூர்வம் க்ரோதயுக்தேன புத்ரகா துஷ்டோஸ்மி ஓ மகாபாகா ப்ருவந்து வாஞ்சிதம் வரம். குழந்தைகளே, நான் முன்னால உங்களை திடீர்னு வந்த கோபத்தால சபிச்சிட்டேன். ஆனா இப்போ நீங்கள் செய்யற தபசு என்ன ரொம்ப குஷிப்படுத்திடுத்து. அதனால உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோங்கோ அப்படின்னு பிரம்மா அந்த 6 குழந்தைகள்கிட்டையும் சொன்னார். എന്നിട്ട് அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்றதுனால வியாச உவாச்சா. 14வது ஸ்லோகம். தேது ஸ்ருத்வா வஜஸ்தஸ்ய பிரம்மண பிரீதமானசா பிரம்மாணமப்ருவன் காமம் சர்வே காரியார்த்த தத்பராः. பிரம்மாவோடு வாக்கு கேட்டு ரொம்ப சந்தோஷமான அந்த 6 குழந்தைகளும் காரிய லாபத்துல தால்பரியம் இருக்கிறவாளாயிட்டு பிரம்மா கிட்ட இப்படி சொன்ன அந்த கர்ப்பஸ்த சிசுக்கள் என்ன சொல்லித்து அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுறது. அதனால கர்ப்பா ஊஜுகு. 15வது ஸ்லோகம். பிதாமஹாத்ய துஷ்டோசி
தேஹினோ வாஞ்சிதம் வரம் அவத்யா தெய்வதை சர்வைர் மானவைச்ச மகோரகை. ஏ பிதாமகா, நீங்கள் இப்ப குஷியில இருக்க, எங்களுக்கு இப்போ நாங்கள் ஆசைப்படுற வரத்தை தாங்கோம், எங்களோட ஆசை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுறோம் தேவர்களாலும் மனுஷர்களாலும், அதே மாதிரி உரகங்களாலையும் எல்லாம் எங்களை கொல்ல முடியாம அப்படி ஒரு வரம் எங்களுக்கு வேணும். 16வது ஸ்லோகம். 16வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இந்த 6 குழந்தைகளும் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதாக்கும், அதனால கர்ப்பா ஊஜுஹு அப்படிங்கிறதுனோட கண்டினியூஷன். 16வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாசர் அதை எக்ஸ்பிளைன் பண்றதாக்கும் ஜனமேஜயன் கிட்ட, அதனால 16வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் கந்தர்வ சித்தபதேபேர் வதோமா பூத் பிதாமஹா. கந்தர்வர்கள் சித்தேஸ்வரர்கள் இவாளொன்னும் எங்களை கொல்லக்கூடாது. എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்றார். தானுவாஜ ததோ பிரம்மா சர்வமேதத் பவிஷ்யதி. நீங்கள் என்ன கேட்டாலோ அது அப்படியே பவிக்கட்டும் அப்படின்னு பிரம்மாவா கிட்ட சொன்னார் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொன்னார். എന്നിട്ട് வியாசர் கண்டினியூ பண்றார். 17வது ஸ்லோகம். கச்சந்து வோ மகாபாகா சத்யமேவ ந சம்சயா தத்வா வரம் ததோ பிரம்மா முதிதாஸ்தே ததா பவன். புண்ணியம் செஞ்சவாள்களே, நீங்கள் பொய்க்குங்கோ, நான் சொன்னது உண்மையாக்கும், சந்தேகப்பட வேண்டாம். பிரம்மா கொடுத்த வரம் காரணமாயிட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயி தீர்ந்தா அப்படிங்கிறத இங்க வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். 18வது ஸ்லோகம். ஹிரண்யகசிபு க்ருத்தஸ்தானுவாஜ குருத்வஹா யஸ்மாத் விஹாய மாம் புத்ராஸ்தோஷிதோ வை பிதாமஹா. குருஸ்ரேஷ்டா அப்படின்னு வியாசர் ஜனமேஜயனை கூப்பிடுறார். ஹிரண்யகசிபு அப்போது கோபத்தோடு கூடிட்டு அவாகிட்ட சொன்னார், குழந்தைகளே, நீங்கள் எங்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணாதக்கு பிரம்மாவை பிரீதிப்படுத்தியிருக்க. அப்பாவானே எங்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்க பாட்டுக்கு தன்னந்தனியா ஞானம் வந்து பிரம்மாவை தபசு பண்ணி பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்க. இதென்னால பொறுக்க முடியாது. 19வது ஸ்லோகம். வரேண பிரார்த்திதோத்யர்த்தம் பலவந்தோ யதோ பவன் யுஷ்மாபிர்ஹாவிதஸ்நேஹஸ்ததோ யுஷ்மாம் த்யஜாம்யஹம். ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை பண்ணி வரம் வாங்கி ரொம்ப பலம் இருக்கிறவாளா திருந்துட்டு நீங்கள் அசுர சத்ருவான பிரம்மாவையாக்கும் நீங்கள் தபசிருந்து பிரார்த்திச்சல். அதனால உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற அந்த பாசம் இல்லாம போயிடுத்து. அதனால எனக்கு இனி நீங்கள் வேண்டாம், எல்லாரும் போங்கோ. 20வது ஸ்லோகம். யூயம் வ்ரஜந்து பாதாளே ஷட்கர்பா விஸ்ருதா புவி பாதாளே நித்ரயாவிஷ்டாஸ்திஷ்டந்து பகுவல்சரான். நீங்கள் பாதாள லோகத்துக்கு போங்க. பூமியில நீங்கள் எல்லாம் ஷட்கர்பர்கள் அப்படின்னு தெரியப்பட்டுட்டும் பாதாளத்துல நிறைய வருஷம் தூங்கிண்டு கடாங்கோ. 21வது ஸ்லோகம். ததஸ்து தேவகி கர்ப்பே வர்ஷே வர்ஷே புனః புனः பிதாவ காலநேமிஸ்து தத்ர கம்சோ பவிஷ்யதி. அதுக்கப்புறம் தேவகியோட கர்ப்பத்துல வருஷா வருஷம் ஒரு குழந்தைகளாயிட்டு ஜனிச்சுக்குங்க. பூர்வ ஜென்மத்தில் உங்களோட அப்பாவா இருந்த காலநேமி அப்போது கம்சனாயிட்டும் ஜெனிப்பர். அப்படிங்கிற ஒரு வரத்தை ஹிரண்யகசிபு புத்திரர்களுக்கு கொடுத்தார். 22வது ஸ்லோகம். 22வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன்
ஹிரண்யகசிபு சொல்லுற மாதிரியும் 2வது லைன் வியாசர் ஜனமேஜயனுக்கு கதையை கண்டினியூ பண்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. 22வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ச ஏவ ஜாத மாத்ரான் வோ வதிஷ்யதி சுதாருணா. ரொம்ப ரொம்ப குருவல் மைண்டடா இருக்கிற கம்சன் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஜனிச்ச உடனே அடிச்சு கொள்ளுவன். இதாக்கும் உங்களுக்கான என்னோட பனிஷ்மெண்ட். உங்களோட அப்பாவான எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காதக்கு அசுரகுல சத்ருவா இருக்கிற பிரம்மாவை தபசு பண்ணி வரங்கள் கேட்ட உங்களுக்கு என்னோட பனிஷ்மெண்ட் இதாக்கும் அப்படின்னு ஹிரண்யகசிபு தன்னோட 6 புத்திரர்களை சபிச்சார். എന്നിട്ട് அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் கண்டினியூ பண்றார். 22வது ஸ்லோகத்துல 2வது லைன் ஏவம் சப்தஸ்ததாதேன கர்ப்பே ஜாதான் புன புன. அப்படி ஹிரண்யகசிபுவால சாபம் கிடைச்ச அந்த ஷட் கர்ப்பர்கள் அதுக்கப்புறமா தேவகியோடு இதுவரைக்கும் கம்சன் அடிச்சு கொன்ன 6 குழந்தைகளாக்கும் இந்த ஷட்கர்பர்கள். அந்த ஷட்கர்பர்கள் இப்போ தேவகிக்கு பிறக்கிறதுக்கு முன்னால இருந்த விஷயத்தையாக்கும் இப்ப நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அவ என்ன பண்ணினா 23வது ஸ்லோகம் ஜகான தேவகி புத்ரான் ஷட்கர்பான் சாபனோதிதா சேஷாம்ச சப்தமஸ்தத்ர தேவகி கர்ப்ப சம்ஸ்திதா. தேவகி புத்திரர்களாயிட்டு ஜனிச்சா சாபம் காரணமாயிட்டு கம்சன் அவளை கொல்லவும் செஞ்சார். அப்புறம் இந்த 6 குழந்தைகளுக்கு அப்புறமா ஜனிச்ச 7வது குழந்தை இறந்து போகாம தேவகியோடு கர்ப்பத்துல உயிரோடு கூடிட்டு இருந்தது. 24வது ஸ்லோகம் விஸ்ரம்சிதஸ்ச கர்ப்போசௌ யோகேன யோகமாயயா நீதஸ்ச ரோஹிணி கர்ப்பே கிருத்வா சங்கர்ஷணம் பலாத். யோகமாயையோடு அந்த பிரபாவத்தால அந்த கர்ப்பம் உண்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த கர்ப்பம் ரோஹிணியோட கர்ப்பத்துக்கு மாயாதேவியோடு அந்த காருண்யத்தால மாற்றப்பட்டது. அந்த குழந்தையாக்கும் சங்கர்ஷணன். 25வது ஸ்லோகம் பதித பஷ்சமே மாசி லோகக்யாதிம் கதஸ்ததா கம்சோபி ஞாதவாம்ஸ்தத்ர தேவகி கர்ப்பபாதனம். 5வது மாசத்துல தேவகியோட கர்ப்பம் அலசி போச்சு அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயும் பறந்தது. அந்த வார்த்தைய கம்சனும் கேட்டு தெரிஞ்சுட்டான். இப்ப தேவகியோட கர்ப்பத்துக்குள்ள குழந்தை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான் கம்சன்.